ஹாய் காய்ஸ், டுடே வந்து எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து அக்கா வந்து கோலெல்லாம் போட்டாங்க. நான் வந்து பொங்கல் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவில் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பொங்கல்லாம் வந்து நல்லாவே வந்து குக் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் வந்து பொங்கலையும் பருப்பும் வந்து அந்த ரைஸையும் பருப்பையும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஒரு இது எடுத்து அதில் கொட்டி நாங்கள் வெல்லம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவோம். எகைன் என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த பொங்கல்லாம் கொண்டு வந்தார். நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் முருகன் கோவில் தான் போயிருந்தோம். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. அதுக்கப்புறம் அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து மாலைலாம் போட்டு விட்டுருந்தோம். மாலை போட்டது சாரிக்கு ஒரே வெக்கம் வந்துடுச்சு. அப்புறம் ஜாலியாக எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எகெயின் ஈவினிங் வந்து அத்தை வந்திருந்தாங்க. பிரியாணி வந்து குக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் வந்து பிரியாணி சிக்கன் 65 தான். நான் சும்மா வந்து ட்ரையலுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் மெயின் ஃபுல்லாகவே வந்து குக் பண்ணதுக்காக வந்து அத்தை தான் வந்து குக் பண்ணாங்க. எல்லோரும் குக் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி பால் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷசாலி ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டில் கேட்கும் சிலைகள் தலையை ஆற்றுமல்லோ. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. கண்ணே இனி ஒரு போதும் பிரிவே இல்லை திஞ்சே. நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை, உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் விண்மீன் போக்க, வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக, மனசெல்லாம் ஒளி வீச உன் மீசை முட்டுகளே முட்டுகளே மூச்சுவிடா முட்டுகளே கண்மணியா தூங்குகிறார். டேய், எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஆனால் பட் வந்து நாங்கள் இன்னும் ரெடியாக இல்லை. ஸோ அதனால வந்து அண்ணாட்ட விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் போய் ரெடியாக விட்டு வர ஆரம்பிச்சோம். டெக்கரேஷன் ஃபுல்லாகவே வந்து நாங்களே தான் வீட்டில் தான் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து ரொம்ப அது தேர்ட் பர்த்டே அப்படிங்கிறதுனால வீட்டிலே வந்து நாங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சாருக்கு வந்து ட்ரம்ஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் அந்த மெத்தட்லேயே வந்து நாங்கள் வந்து கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டோம். கேக்கும் வந்து ஜாலியாக வந்து பக்கத்தில் வந்து கேக் கட் பண்ணோம்.
வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி வேப்பம் பூவிலும் சிறு தேன் தொழி உள்ளதடி குற்றம் சொல்லாமல் ஒரு அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாருமே சாப்பிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் அக்கா நாங்கள் மட்டும்தான் சாப்பிடாம இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டு சாப்பிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ரெட்டக்கருவு முட்டை வந்துருச்சு. ஸோ ரெட்டக்கருவு முட்டை மட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கலாய்ச்சிருந்தாங்க. நாங்கள் அது எதுவும் கேர் பண்ணிக்கல. சரி எனக்கு வந்துருக்குன்னு நினச்சி பார்த்தேன். என்னோட ஹஸ்பண்டுக்கும் சேம் லைக் அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே வந்து நாங்கள் தான் வந்து விளாண்டுருந்தோம். ஒரு டைலாக் வந்து இருக்கும், 90 கிட்ஸ்லாம் வந்து லைக் அவங்க குழந்தைகளுக்கு வாங்குற பொம்மை டாய்ஸ்லாம் வந்து விளாடுவாங்கன்னு சொல்லி. பட் நாங்கள் எல்லோரும் 2K கிட்ஸ் தான் இருந்தாலும் அவனுக்கு இப்போ விளாட மாட்டோம் அப்படிங்கிறனால நாங்கள் எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுருந்தோம். ஒன்ன சுத்தி வாரே மூச்சரைக்க நான் கண்ணா லாஸ்ட்டாக வந்து பர்த்டே ஃபோட்டோஸ்லாம் பார்த்து